இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை ரட்சிக்க அவரை மெய்யான தேவனாய், அவர்தான் மேசியா என்று சொல்லி விசுவாசித்து அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் உங்கள் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். பாவ மன்னிப்புக்கென்றே யாவாகிய தேவன் யாசுவாவாக இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த யாசுவாவாகிய தேவன் வேதம் சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கடந்து வருகிறார். அப்ப அந்த நாமத்தை எவன் விசுவாசித்து எவன் ஒருவன் தரித்துக் கொள்கிறானோ, ஏற்றுக்கொள்கிறானோ, அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். சும்மா எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்க மாட்டார். நினைக்கிறாங்க எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுறோம் அப்படின்னா, தயவு செய்து வசனத்தை வார்த்தையை கேட்கிற ஊழியக்காரர்கள்ட்ட ஒன்று அன்பா சொல்லுவேன். ரோமன் கத்தோலிக்கர்கள்ட்ட மக்களை அங்கேருந்து சபையிலேருந்து திருடி கொண்டு வராதீங்க, அல்லது அவர்களை கூட்டிட்டு வராதீங்க. ஏன்னா அவர்களுக்கு அங்கேயே பாவ மன்னிப்பு இருக்குது. எப்படி இருக்குது? அவங்க சாமியார்கிட்ட போய் பாவத்தை அறிக்கை பண்ணால் பாவத்தை மன்னிக்கிறார். 2 அருளறிந்த மறையை சொல்லி, இல்லை ஒரு பிதாசுவன் போடு, ஒரு 10 கட்டளை போடு என்று சொன்னால் அவர்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள், அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இங்க வந்து நீ ஏன் ஏமாற்றுகிறாய்? உண்மையான நாமம் யாசுவா மேசியா என்பதை ஜனங்களுக்கு சொல்லி அந்த நாமத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை நீ கொடுப்பாயானால் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, அவன் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்ப இரண்டாவது சம்பவம் என்ன? முதல் சம்பவம் பாவத்திலிருந்து ரட்சிக்க, இரண்டாவது சம்பவம் வியாதியிலிருந்து விடுதலையாக்க. அல்லேலூயா. ஏன்? முதல்ல பாவம் நம்மளை வஞ்சிக்கும், ரெண்டாவது வஞ்சனை வியாதி. பாவம் மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்காது, அதே மாதிரி வியாதியும் சமாதானத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில கடந்து வந்து நீ அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உனக்கு தரக்கூடிய அடுத்த விடுதலை வியாதியிலிருந்து. ஏன் அப்படின்னா, யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, நீ உன் தேவனாகிய யாவன் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக யா என்றார். நானே உன் பரிகாரியாகிய யா. எதுக்கு பரிகாரி? உன்னுடைய வியாதியை ஒன்னிட்ட வராம இருக்கிறதுக்கு, அந்த வியாதியினால உனக்கு உபத்திரம் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு நான் தான் பரிகாரி. உனக்கு நான் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவன் அப்படின்றார். அல்லேலூயா. இப்ப முதல்ல நீங்க விசுவாசிக்கணும், எகிப்திற்கு வர பண்ணின எந்த விதமான வியாதியும் எனக்கு வரக்கூடாது. ஏன்னா குணமாகாத வியாதி எதுவோ அது எனக்கு வரக்கூடாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதுக்கான வசதி உன்கிட்ட இருக்கா? இல்லை அப்படின்னா அது உனக்கு குணமாகாத வியாதி. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு காய்ச்சல் வந்திருக்குது, அது விஷக்காய்ச்சல், அதுக்கு மருந்து இருக்குது. ஆனால் உன்கிட்ட பணம் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கி அதை குணப்படுத்த முடியல அப்படின்னா அது உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது குணமாகாத வியாதி. உனக்கு அது குணம், அடுத்தவனுக்கு குணமாகும், ஆனால் உனக்கு குணமாகாது. ஏன்னா தேவன் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அதை அனுமதித்திருக்கிறார். உன்னோட பணம் இல்லாதபடி மேல் ஆஸ்பத்திரிக்கு கடந்து போக முடியாத அளவுக்கு அந்த வியாதியிலே நீ மரித்து போவதோ, அந்த வியாதியில் நீ கஷ்டப்படுவதோ, அந்த வியாதியில் நஷ்டப்படுவதோ, அந்த வியாதியில் நீ சமாதானத்தை தொலைத்து கொண்டு வாழ்வதையோ தேவன் உனக்கு அனுமதித்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கதான் சிக்கல். நான் என்னுடைய வியாதியிலிருந்து எப்படி தப்பித்துக் கொண்டிருக்கிறேன்? எப்படி எனக்கு விடுதலை கிடைத்துக் கொண்டிருக்கிறது? அது விடுதலையை கொடுக்கிறதா இல்லையா? 6 நாள் நான் வியாதிப்படுறேன், ரைட், பரவாயில்ல. 7வது நாளாவது எனக்கு விடுதலை கிடைக்குதா? பிரச்சனை இல்லை, தப்பிட்ட. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ அதுக்கு அடிமையாய் கடந்து போனால் விடுதலை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் தேவன் சொல்றார், வாசிங்க யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம்.
உங்கள் தேவனாகிய யாவையை சேவிக்க கடவீர்கள். ஆமென். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நல்லா புரிஞ்சுடுங்க. நீ சேவிச்சா போதுங்க. ஒழுங்கா இங்கதான் நமக்கு பிரச்சனை. ஒழுங்கா சேவிக்க மாட்டோம்ல. வியாதி ஏன் வருது அப்படின்னா ஆராதிக்கிற முறைமை தவறு, ஜெபிக்கிற முறைமை தவறு, உபவாசிக்கிற முறைமை தவறு. ஆனபடினால் வியாதி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. வியாதியை வரவிடாமல் இருக்கணும்னா உன்னுடைய விசுவாசத்தில் பங்கம் இருக்கக்கூடாது, உன்னுடைய ஜெபத்தில் பங்கம் இருக்கக்கூடாது, உன்னுடைய உபவாசத்தில் பங்கம் இருக்கக்கூடாது, உன்னுடைய நம்பிக்கையில் பங்கம் இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அதே மாதிரி உபாகமத்தினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால், யார் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். வியாதி, உனக்குள்ள வியாதியை யாருக்கு கொடுக்க போறார் பாத்தியா? இங்கதான் நீ நம்ப வேண்டிய விஷயம். வேதத்தை நம்ப, வேற எதையும் நம்பாத. உனக்கு வர வேண்டிய உபத்திரம், உனக்கு வர வேண்டிய வியாதியை உன் சத்துரு கையில கொடுத்துருவாரு. கொஞ்சம் யோசித்து பாரு. அப்ப நீ அவருக்கு பிள்ளையா இருக்கணும். நீ அவருக்கு பிள்ளையா இருந்தா அது போக வேண்டிய இடத்துக்கு போகும். உண்மை சொல்றேன். ஒரு நாள் ஒரு சகோதரி நம்முடைய சபையில் இப்போ இருக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க, கன்னத்தில் கையும் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க. அவங்க தான். இவங்க பிசாசு பிடிச்சு ஆடுறாங்க. இவங்களுக்கு ஒரு வியாதி. இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும். அவங்களே சொல்றாங்க வேணும். இப்ப நானும் என் மனைவியுமாக போய் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ற நேரம் அந்த பிசாசு சொல்லுது, இப்ப என்ன விட்டேன்னா நான் வந்த இடத்துக்கு போயிடுவேன். எங்க போவ? அவங்க அக்காள்கிட்ட போயிடுவேன். அவங்க அக்காள்கிட்ட ஏன் போற? அவ தானே என்ன இங்க வர சொன்னா. அவள்கிட்ட இருந்ததா அவ இங்க என்ன கடத்தி விட்டா, நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப நீ என்ன விரட்டுற, நான் அங்க போயிடுறேன். இப்ப நான் சொன்னேன், சரி போ. ஏங்க அது வரைக்கும் நல்லா இருந்தவ இப்ப பாத்தீங்கன்னா இழுப்பு நோயில தத்தளிச்சிட்டு இருக்கிற. ஏன்னு கேட்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எனக்கு இதான் பிடிக்கும். உன்னிட்டேருந்து ஒரு பிசாசு போகுதுன்னா எனக்கு அடையாளம் தெரியணும். அடையாளம் இல்லை, அது நீ பார்க்கணும். அந்த அடையாளத்தை, அடையாளம் இல்லை அப்படின்னா நான் நம்ப மாட்டேன் உன்ட்ட இந்த பிசாசு போச்சுன்னு. நான் வந்து சொல்லக்கூடாது உன்ட்ட பிசாசு போச்சு, உன்னுடைய வியாதி போச்சுன்னு. நீ சொல்லணும், ஆமா இத்தனை தேதி இத்தனை மணிக்கு என்னட்ட இருந்த பிசாசு இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லணும். என்கிட்ட நாகர்கோயில்ல ஆசாரி பள்ளத்தில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அங்க ஆராதனை நடத்திட்டு இருந்தோம். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் போராட்டம். என்ன போராட்டம் அப்படின்னா, மாமனார வாதம் அடிச்சு செத்துருச்சு. அந்த அம்மா தான் சாட்சி. அடிச்சு வந்துச்சு. குழந்தைனார ரத்தம் வாதம் அடிச்சு செத்துருச்சு. அப்படிதானேம்மா? செத்துருச்சு. இப்போ என்ன, பிள்ளைய வாதம் அடிக்கணும். இந்த இடத்துல பார்த்து நாங்கள் உள்ளால போறோம். அவங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம், உண்மையை ஆராதிக்கிற வரைக்கும் பிசாசு ஒன்றை சேதப்படுத்தாது. இப்போ அந்த அம்மா பிசாசை துரத்துறதுக்காக ஜெபம் பண்றாங்க. அந்த அம்மா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்றாங்க, மாஸ்டர் பிசாசு போயிடுச்சு. போச்சா? எப்படி போயிடுச்சு? எனக்கு திருப்தி. ஏம்மா ஜெபம் பண்ணுமா, ராத்திரி 11:30. கொஞ்சம் கழிச்சு போனோம், பிசாசு இருக்குது. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அது நடக்கும். பிசாசு போனா அடையாளத்தை உனக்கு காண்பிக்கும். அது எங்கேருந்து வந்ததோ அங்க போய் அடிச்சு தொலைச்சிட்டு தான் போகும். ஜாக்கிரதை அப்படின்னு. எங்க 12:01 போன் பண்றாங்க. என்ன அப்படின்னா, பிசாசு போச்சு. போன பிசாசு பக்கத்துல தூங்கிட்டு இருந்தவனை கொலை பண்ணிடுச்சு, செத்துட்டான். ஒன்று புரிஞ்சுக்கோ, பிசாசு அடையாளம் இல்லாமல் போகாது. உடனே வேதத்துல தேடுவீங்களா, யாசுவா லேகியோன் பிசாசை துரத்தின போது ஒரு மனுஷனிடத்தில் இருந்த பிசாசை பன்றி கூட்டத்திற்கு துரத்தினார். பன்றிகள் கடலில் விழுந்தது, மரித்தது. அப்ப அடையாளம் இல்லாம எதையும் செய்ய மாட்டார். ஆனா நீ அடையாளத்தை தேடாத, அடையாளத்தை அவர் வச்சிருக்கிறார். உன்னிட்ட இருக்கிற பிசாசு போறதுக்கு, உன்னிட்ட இருக்கிற வியாதி போறதுக்கு அடையாளம் உண்டு. அல்லேலூயா. இப்போ அவர் வந்தது
வியாதியை உன்னிலிருந்து மாற்ற. விசுவாசி, நீ வியாதிஸ்தனாக படுத்திருக்கிறது, அது எந்த வியாதியா இருக்கட்டும், வியாதிஸ்தனாக படுத்திருக்கிறது என் தேவனுக்கு பிடிக்காது. உங்க அப்பாவுக்கு பிடிக்குமா? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு தன்னுடைய பிள்ளைகள் வியாதியாய் படுத்திருக்கிறது பிடிக்குமா? உன் பிள்ளை வியாதியா படுத்திருந்தா உனக்கு பிடிக்குமாமா? பிடிக்காதுல்ல. அப்ப நீ அவருக்கு பிள்ளையா தானே இருக்கிற. அப்பா அவருக்கு தெரியும்ல, ஐயோ இது என் பிள்ளைக்கு வியாதி இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு பிசாசு இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு பாவம் இருக்கக்கூடாது, என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும் நினைப்பாரா இல்லையா? அதனால தான் அவர் உனக்காக வந்திருக்கிறார். இரண்டாவது, வியாதியை மாற்ற.